நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் ரொம்பவே ஆசையா ஒரு காதலோட ஒரு அன்போட ஒரு தகுப்புன்ற பொறுப்போட கரெக்டா எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள அப்படியே சும்மா அலங்காரம் ஒரு ரூம் ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம இனியாவும் விக்ரம் இருந்த நினைவுகள் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம யாழினி பண்ணி இருக்கிற விஷயம் வந்து நம்ம விக்ரமுக்கு தெரிய வந்தா விக்ரம் எப்படி எடுத்திருப்பாரு, விக்ரம் இதுக்கு சம்மதிப்பாரா, விக்ரம் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா அந்த பிரச்சனை இதோட முடிச்சு வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு கருத்து கணிப்புல சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா இளங்கோவுக்கு நம்ம விக்ரம் போன் பண்றாரு. ஏன்னா நம்ம இனியாவுக்கு பண்ணா சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி இந்த மாதிரி மாமாவுக்கு விஷ் பண்ணணும், எங்க இருக்க, மாமாவுக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன், மாமா கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ கிட்ட கேட்க, உடனே இளங்கோ பதட்டத்தோட போன அப்படியே மறைக்க, உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனியா இருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணன் போன் பண்ணி இருக்காரு, மாமா கிட்ட விஷ் பண்ணுமா, மாமாவுக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன் குடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப எனக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஒரு பக்கம் நம்ம இனியாவுக்கு அப்படியே கதி கலங்குது. ஐயோ என்னடா நம்ம சொல்றது, இப்ப எது சொல்ல போறோம் ஒன்னும் புரியல. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம வாயை தரது இப்ப சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, தொப்பவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் கிட்ட வேற வழி இல்ல சொல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி இந்த மாதிரி இதான் நடந்துச்சு ஏதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் யாழினிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், நம்ம குழந்தைய அவளைக்க கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிர்ச்சியில அப்படியே சும்மா உறைஞ்சு போய் நின்று இருக்காரு மனுஷன். என்னடா இது இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. அவரும் எவ்வளவு ஆசை எவ்வளவு கனவு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக இருந்து இருப்பாரு. அவர்கிட்ட திடீர்னு இந்த மாதிரி சொன்னா தான் குழந்தைய வேற ஆளுக்கு விட்டு தர அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க அம்மா ஒத்துக்க இருக்கா, தகுப்பம் எந்த ஒரு தருணத்திலயும் இதை ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த மாதிரிதான் நம்ம விக்ரம் இப்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. இந்த பிடிவாதம் கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம இனியா நிலைமையிலையும் விக்ரம் நிலைமையிலும் நீங்க இருந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பீங்க, இனியா பண்ணது கரெக்டா, விக்ரம் பண்ண போறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம யாழ்னி இருக்கால, அவர் இருந்து ஒரு பக்கம் இன்னும் இனியா கிட்ட டவுட்டாவே இருக்கா, விக்ரம் கிட்டே நீ வாங்கி தந்துரு எனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. உடனே நான் தான் சொல்லிட்டேல அதோட விடுன்னு சொல்லிட்டு சொல்ல, இளங்கோ இருந்து எந்த ஒரு பொழுதிலும் உன்னை நான் விட்டு போக மாட்டேன், நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கிட்ட சொல்லிருக்காங்க. இது கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம இனியாவோட குழந்தைய கேட்காம இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதை கேட்டதான் எனக்கே ரொம்பவே மனசுக்கு ஒரு பக்கம் விரக்தியாகவும் ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிளான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம யாழினி இருக்கால, அவங்க பிரெக்னென்டாவே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரெக்னென்டாவே இருக்காங்க. நம்ம இனியாவும் பிரெக்னென்ட்னு சொல்ல போறாங்க. அவங்க துணி கட்டின்னு அப்படியே யாழினி அதை கண்டினியூ பண்ண போறாங்க. கடைசியில நம்ம இனியாவுக்கு பிறக்க போதில்ல குழந்தை, அதை வந்து யாழினி எடுத்துன்னு இனியாவுக்கு பிறந்த குழந்தை செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா அரேஞ்ச் பண்ண போறாங்க. அதை தான் இப்போதைக்கு பேசின்னு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போது, இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளராதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை, டாடா.